வணக்கம், என் பேர் ஆறுமுகம். நான் வந்து இன்றைக்கி எங்கள் மாமனாருக்கு வந்து 70 பீமரத சாந்தி இன்றைக்கி. ஸோ அதனால் அவரை பற்றி சில வார்த்தைகள் நான் சொல்ல வேண்டும். எங்கள் மாமா ரொம்ப நல்லவங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சவங்க. இன்று என் பிள்ளைகளை பள்ளிக்கு கூட்டிகிட்டு போகிறது, என் மச்சினன் பிள்ளைகளை பள்ளிக்கு கூட்டிட்டு போகிறது எல்லாமே என் மாமனார் தான். பழனிக்கு மிக வேகமாக நடைபோடுவது எங்கள் மாமனார். எல்லாரும் 5 நாள் எடுத்துக்கிட்டாங்கன்னா எங்கள் மாமா 3 நாளில் போயிடுவாங்க. அவங்களோட நடைபோடுறதுக்கு யாராலும் முடியாது. அவ்வளோ அப்படி வேகமாக நடப்பாங்க. பழனிக்கு முருகர்னா அவ்வளோ இஷ்டம். முருகருக்கு அப்படி சாமி அவ்வளோ நல்ல. என்னோட சிறு வயசில், அதாவது 1 வயசு 1.5 வயசு இருக்கும்போது எங்கள் அம்மா எங்கேயாவது வெளியில் போயிட்டாங்கன்னா இவங்க தான் என்னை பார்த்துக்குவாங்க. சாலாயத்தி ஆண்டி தான் ஃபுல்லாக என்னை பேபி சிட் பண்ணி பார்த்துக்கிறது. அதனாலேயே எனக்கு வந்து நிறைய ப்ராக்சிமிட்டி, வெரி க்ளோஸ் டு ஹர். இப்பயும் எந்த ஃபங்க்ஷனில் 2 பேரும் சேர்ந்தாலும் ஒன்றா உட்காந்து அரட்டை அடிக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி நாங்கள் 2 பேரும், ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருந்தால் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகுவோம் நாங்கள் 2 பேரும். தட்ஸ் அ கிஃப்ட் ஆக்சுவலி. எல்லா அத்தை பசங்கக்கிட்டேயுமே நான் க்ளோஸு. வெண்பனி மலரே, உன் வாசம் உயிரில் புது சுவாசம் தருதே. உன் இருவிழியால் என் ஆயுள் ரேகை புது வாழ்வு பெறுதே. காலங்கள் ஓய்ந்த பின்னும் காதல் என்ன, வாலிபம் தேய்ந்த பின்னும் கூச்சம் தான் என்ன. காற்றில் பறக்கும் காத்தாடி நானே, 8 வயதாய் கூத்தாடினேனே. காய்ந்த இலை நானும் பச்சையானே, பாலைவனம் நான் நீர்வீழ்ச்சியானே. காற்றில் பறக்கும் காத்தாடி நானே, 8 வயதாய் கூத்தாடினேனே. காய்ந்த இலை நானும் பச்சையானே, பாலைவனம் நான் நீர்வீழ்ச்சியானே. வெண்பனி மலரே, உன் இருவிழியா
நான் காரைக்குடியில் வந்து சுப்பியானே வீட்டில் பிறந்திருக்கேன். எங்கள் அப்பா பேர் சுப்பியானே. எங்கள் அண்ணன் வந்து எங்களோட ரொம்ப பாசமாக இருக்கும். நாங்கள் 2 பேருமே சிஸ்டர்ஸு. சாலா சீதாம்பாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து இவங்க 2 பாசமாக இருக்கிற மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. கூட பிறந்தவங்கன்னா 5 பேர் என்னோட கூட பிறந்தாங்க 5 பேர். அந்த 5 பேரில் நாங்கள் 2 பேரும் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு இது மாதிரி தான் அவங்களுக்கு. நான் அண்ணியை பற்றி சொல்கிறேன். அவங்க எங்கள் அண்ணி வந்து இந்த வீட்டுக்கு முதல்ல வாக்கப்பட்டு வந்துட்டு எங்களோட ரொம்ப பாசமாக இருப்பாங்க. எந்த ஒரு இதுவுமே சமையல்னு பார்த்தீங்கன்னா அவங்க சமைக்கிற மாதிரி பிள்ளைகளும் வந்த மருமகள் எல்லாருமே நல்லா. இப்போ எங்கள் அண்ணனுக்கு வந்து அவங்க பிள்ளைய 2 பழமும் சந்தியாவும் சேர்ந்து நல்லா குறை இல்லாமல் 60 பண்ணிக்கலைனாலும் 70 வந்து சிறப்பாக பண்ணி முடிச்சு எந்த குறையும் இல்லாமல் பண்ணிட்டாங்க. இன்னும் எங்கள் அண்ணன் வந்து எங்கள் அண்ணி வந்து இந்த சூப்பராக சமைப்பாங்க. யார் வீட்டுக்கு வந்தாலும் சாப்பாடு இருக்கும். அதுவும் நல்லா அள்ளி போடுவாங்க, நிறைய போடுவாங்க. எதுவும் பஞ்சம்லாம் பண்ண மாட்டாங்க. நாங்கள் வந்து எங்கள் அண்ணி வந்து எங்களோட வயசு சின்னனாலும் கோச்சுக்கினாலும் எங்கள் அண்ணி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. எங்கள் அண்ணி மட்டுமே எந்த தம்பி ஒய்ஃபுமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நாங்கள் உரிமையோடு இருக்கோம். எந்த வீட்லேயும் அதெல்லாம் நடக்காது. இந்த மாதிரி எல்லார் வீட்லேயும் இருக்கணும்.